नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिने नमाचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नामिने नमाचार्यपादाय दग्रभवदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाघया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। हिज डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। हरे कृष्णा माता जी, प्रणाम माता जी। माता जी हरे कृष्णा। हरे कृष्णा माता जी। இன்னைக்கு காண்டம் 3 அத்தியாயம் 31 ஸ்லோகம் 14 கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க மாता जी। தேங்க்யூ மாதா ஜி। ओके। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பதம் 14 அத்தியாயம் 31. யபஞ்ச பூதரசிதே ரஹித சரீரே சன்னோ யதேந்திரிய குணார்த்த சிதாத்மகோ மகோகம் தேனா விகுண்ட மகிமானருஷம் தமேனம் வந்தே பரம் பிரகிருதி பூருஷயோ புமாம்சம். हरे कृष्णा माता जी। ஹரே படிக்கிறேன்। கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. 5 மூலப்பொருட்களால் ஆன பூத உடலில் நான் இருப்பதால் நான் பகவானிடமிருந்து பிரிக்கப்படுகிறேன். அதனால் நான் அடிப்படையில் புனிதமாயிருந்தும் என் குணங்களும் புலன்களும் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. பரமபுருஷ பகவான் இயற்கை மற்றும் உயிரினங்களின் எல்லை கடந்தவராய் இருப்பதால் அவருக்கு பருவுடல் என்பது இல்லாததால் அவர் எப்போதும் அவருடைய ஆன்மீக குணங்களில் பெருமை உடையவராய் இருப்பதால் நான் அவருக்கு என் வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். பொருளுரை. உயிரினத்துக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், உயிரினமானது இயற்கைக்கு அடிமைப்படுத்தப்படும் தன்மையது. ஆயினும் பகவான் எப்போதும் இயற்கை மற்றும் உயிரினங்களுக்கு எல்லை கடந்தவராக இருக்கிறார். உயிரினம் ஜட இயற்கைக்குள் தள்ளப்படும் பொழுது அதன் புலன்களும் குணங்களும் மாசு அடைகின்றன அல்லது வரையறை செய்யப்படுகின்றன. பகவானுக்கு இயற்கை குணங்களால் அல்லது இயற்கை புலன்களால் உடம்பு கொடுக்க இயலாது. ஏனென்றால் அவர் ஜட இயற்கையின் பாதிப்பிற்கு அப்பாற்பட்டவர். உயிரினங்களைப் போல அவர் அறியாமையாக இருட்டில் தள்ளப்பட இயலாதவர். அவருடைய முழு அறிவால் அவர் ஒருபோதும் இயற்கையின் பாதிப்பிற்கு அடிபணியாதவர். இயற்கை எப்போதும் அவர் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால் இயற்கை பரமபுருஷ பகவானை கட்டுப்படுத்துதல் என்பது இயலாது. உயிரினத்தின் அடையாளம் மிகச் சிறியதாகையால் அது இயற்கைக்கு அடிமைப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால்
அது போலியான இந்த பூத உடலிலிருந்து விடுபடும் பொழுது அது அதே ஆன்மீக இயற்கையை பகவானைப் போன்றே அடைகிறது. அந்த நேரத்தில் அவருக்கும் பகவானுக்கும் இடையே தரத்தை பொறுத்து எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் அவர் இயற்கையின் பாதிப்பின் கீழ் தள்ளப்படாத அளவுக்கு அதிக அளவு ஆற்றல் உடையவராக இல்லாததால் அவர் பகவானிடமிருந்து தோற்றத்தில் வேறுபடுகிறார். பக்தி தொண்டின் முழுமையான வழிமுறைகள் இயற்கையின் இந்த மாசிலிருந்து ஒருவரை தூய்மைப்படுத்துவதாகும். பரமபுருஷ பகவானுடன் தகுதியில் அவர் ஒன்றாக இருக்கும் ஆன்மீக தலத்தின் கீழ் ஒருங்கே வைப்பதாகும். உயிரினம் எப்போதும் சுதந்திரமானது என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அசங்கோஹ்யம் புருஷக, உயிரினம் ஈடுபடுகிறது. அவரது ஜட மாசு தற்காலிகமானது. அவரது உண்மை நிலை அவர் விடுபடுதல் ஆகும். இந்த விடுதலை சரணத்தில் இருந்து தொடங்கும் கிருஷ்ண உணர்வு நிலையால் அடையப்படுகிறது. அதனால் இங்கு நான் பரமனுக்கு என் பணிவு மிகுந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. Thank you, மாதாஜி. ஸோ 5 மூலப்பொருட்களால் ஆனது நம்ம பூத உடல். அதாவது நம்ம மெட்டீரியல் மேட்டரால செய்யப்பட்டதுதான் இந்த உடல். பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆனா ஆத்மா இருக்கிறதுனால தான் அந்த ஜடம் கூட இயங்குகின்றது. ஜட உடல் எப்படி இயங்குகிறது அப்படின்னா ஆத்மா இருக்கிறதுனால. ஆத்மா எப்படிப்பட்டது? சத்து, சித்து, ஆனந்தம் நிறைந்தது. எப்படி பகவான் சச்சித் ஆனந்தமானவரோ அது போல நமக்குள்ள ஒரு புனிதத்தன்மை இருக்குது. நாம் அடிப்படையில புனிதமானவர்கள். அது எப்படி மறைஞ்சிருக்கு? நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தக ஹோகையா அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ள அந்த கிருஷ்ண பிரேமை இருக்கின்றது. ஆனா ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளே இருக்கு அது இந்த கிருஷ்ண பிரேமை. ஏன்னா நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல், பகவானுடைய அங்கத்துணுக்கு. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? தவறி இந்த ஜட உலகுக்குள்ள விழுந்துட்டோம் அறியாமையினால. நானும் அனுபவிக்க வேண்டும், அகம் போக்தா அகம் கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பரமபுருஷரோட லெவலுக்கு போட்டி போடுறோம். அதனால நம்மளுக்கு என்னாச்சு? இந்த நிலைமை வந்துருச்சு. ஆனால் பகவான் அப்படி கிடையாது. பகவான் அப்படி கிடையாது. பகவான் என்றும் ஆனந்தமயமானவர். அவர் ஜடத்தினால் பாதிக்கப்படுவது கிடையாது. அவர் எப்பவுமே ஜட உடல்ல அவர் எடுக்கிற மாதிரி அவதாரங்கள் எடுத்தாலும் அவர் ஜட உடல் எடுப்பதில்லை. அவரது உடல் திவ்யமானது. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவித்தி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுன அப்படின்றார். எனது தோற்றமும் செயலும், அவரது தோற்றம் மறைவு, அவரது செயல்கள் பற்றி அறிந்தவர்கள் மீண்டும் இந்த ஜட உலகில பிறக்கிறது கிடையாது. அப்போ உயிரினத்துக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் உடைய வேறுபாடு என்னன்னா, அவன் புருஷர் அப்படின்னா அனுபவிப்பவர். நாமளும் அனுபவிக்கத்தான் வந்திருக்கோம். ஆனா அவர் பரம புருஷர், மிக உயர்ந்தவர், மிக உயர்ந்த அனுபவிப்பாளர். 5th சாப்டர் பகவத்கீதையில சொல்றார் கடைசி ஸ்லோகத்துல, போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா யாகங்களின் அதிபதி நான் தாங்கிறார். சுக்ரம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி, எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவர்தான் தலைவர். இதை அறிந்தவன் மீண்டும் இந்த ஜட உலகுக்கு வர்றது கிடையாது. சோ பகவான் நம்மளுக்கு பகவத்கீதையில இது தெளிவா விளக்குறார். சோ பகவானுக்கும் நம்மளுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. அவர் ஜடத்தால் பாதிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா அந்த மாயை அவர் உருவாக்கினது. அந்த மாயைக்கு அவர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நாமெல்லாம் மாயால் பீடிக்கப்பட்டிருக்கோம். இப்ப பக்தி தொண்டின் முழுமையான வழிமுறைகள் இயற்கையின் இந்த மாசிலிருந்து ஒருவரை தூய்மைப்படுத்தும். அப்ப நம்ம இந்த ஜட மாசிலிருந்து எவ்வாறு விடுபடுவது அப்படின்னா, பக்தி தொண்டு செய்வதன் மூலம். அப்ப பரமபுருஷ பகவானுடன் தகுதியில் அவர் ஒன்றாக இருக்கும் ஆன்மீக தளத்தின் கீழ் ஒருங்கே வைப்பதாகும். அப்ப பகவானோட நாம குணத்தால் ஒன்று, அச்சிந்திய பேத அபேத தத்வா. குணத்தால் ஒன்று, அளவால் வேறு.
அப்ப அவரது ஜட மாசு தற்காலிகமானது. யாரது? பக்தர்களோடது. ஜட மாசு தற்காலிகமானது. அவரது உண்மை நிலை அவர் விடுபடுதல் ஆகும். சோ, இப்பல்லாம் நம்ம ஜட மாசுல இருக்கோம். ஏன்னா, அது நிரந்தரமானது கிடையாது. எப்ப நம்மளுக்கு அந்த உண்மையான ரியலைசேஷன் வருதோ, அப்ப நாம அதிலிருந்து விடுபடுவோம். விடுபடுறதுக்கு நம்மளுக்கு பகவான் நிறைய சான்ஸ் தர்றார். நிறைய வாய்ப்புகள் தருகிறார். ஒரு துன்பம் வருது. அந்த துன்பத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நாம எப்படி எப்படியெல்லாம் திங்க் பண்றோம். ஏதாவது துன்பம் வந்தா உடனே கோர்ட்டுக்கு போறோம். இல்லைன்னா பைசல் பண்றதுக்காக அவங்ககிட்ட நேரடியா பேசுறோம். இல்ல துன்பத்த சால்வ் பண்றதுக்கு மனுஷங்க எவ்வளவோ முயல்றாங்க. ஆனா நிரந்தரமான விடுதலை எப்படி கிடைக்கும்னு யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா இது துக்காலயம். துக்கம் வந்துட்டே இருக்கும். திருப்பி திருப்பி அது போனா இது, இது போனா அதுன்னு திரும்ப திரும்ப வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். ஆனா எது நிரந்தரம்? நிரந்தரமான துன்பத்தை தீர்ப்பது அப்படின்னு தெரியாம மனிதர்கள் அல்லாடிக் கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜடத்துயரங்களை தற்காலிகமாக அவர் தீர்த்துக் கொள்ளலாம். அதுல ஒரு சிற்றின்பம் கிடைக்கும். ஆனா அந்த சிற்றின்பம் நிலை இல்ல. மறுபடியும் ஒரு துன்பம் வரக்கு தயாரா இருக்கு. எப்ப புயல் வீசும், எப்ப வெயில் கொளுத்தும், எப்ப நம்மளுக்கு மரணம் வரும், எல்லாமே இங்க நிலை இல்லாதது. சோ இத விடுத்து நாம் பகவானிடம் சரணடையும் போது நிரந்தரமான விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு புத்திசாலி ஒருவன் என்ன பண்ணுவானா, நிரந்தரமான விடுதலைக்கு பாடுபடுவானே ஒழிய, தற்காலிகமான விடுதலைக்கு கிடையாது. அப்போ ஒரு பைப்ல ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம தற்காலிகமா என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு துணி போட்டு இருக்க கட்டுவோம். இல்ல ஏதாவது பேஸ்ட்ட வச்சு அடைக்கலாம். ஏதாவது பண்ணலாம். ஆனா ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, அந்த பைப்பையே மாத்திடுவான். ஏன்னா அது நிரந்தர தீர்வு இல்ல. அந்த ஃபோர்ஸா வரும்போது தண்ணி, மறுபடியும் அது என்னாகும்? ஒரு ஓட்டை, 2வது ஓட்டையால ஆரம்பிக்கும். இப்படியே பல ஓட்டைகள் ஆரம்பிக்கும். அது போலத்தான் இந்த ஜட உலகுல நாம் துன்பங்களை தீர்க்க எவ்வளவு முயற்சி பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு துன்பம் அதிகரிச்சுட்டே போகும். எவ்வளவு இன்பத்தை அடைய முயற்சி பண்ணணும்னு நாம நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு துன்பங்கள் அதிகரிச்சுட்டே போகும். சோ இது மேல மேல பர்டன் ஆயிட்டே போகும். அப்ப பக்தி ஒன்றுதான் நிரந்தர தீர்வு. பகவானை சரணடைவது. இப்ப நான் பரமனுக்கு என் பணிவு மிகுந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு இங்க பிரார்த்தனை சொல்லப்படுது. அடுத்தது ஸ்லோகம் 15. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இத படிங்க. யாரு படிக்கிறீங்க ஸ்லோகம்? மல்லிகா மாதாஜி, நீங்க ஸ்லோகம் படிச்சு படிக்கிறேன். கொஞ்சம் ஓகே மேம். படிங்க. நான் ஒரு ஃபோன் மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். சரி. ஹரே கிருஷ்ணா. எந்து மாயையோ ஒரு குணகர்ம நிபந்தனேஷ்மின் சாம்சாரிகே பதி சரம்சத திஸ்ரமேன நஷ்ட ஸ்மிருதி பிரணயம் பிரவர்ணித்த லோகம் யுக்தயா கயா மகத மகதனுக்ர ஹம் நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மத்த. மொழிபெயர்ப்பு பொருளுரை. தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதருக்கு ஜெய். மனித ஆத்மா மேலும் கூறுகிறது, உயிரினம் இயற்கையின் பாதிப்பின் கீழ் தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் வரும் பிறப்பு இறப்பின் வழியில் வாழ வேண்டும் என்பதற்கான கடினமான போராட்டத்தை தொடர்கிறது. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு அவர் பரமபுருஷ பகவானுடன் கொள்ளும் தொடர்பை மறந்து விடுவதால் ஏற்படுவது ஆகும். அதனால் பகவான் அருள் இல்லாமல் எப்படி அவரால் பகவானின் ஆன்மீக அன்பு தொண்டில் மீண்டும் ஈடுபட முடியும்? பொருளுரை. மன ஊகத்தால் அறிவை பயன்படுத்துவதால் மட்டுமே ஒருவர் உலகியல் நிலையிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று மாயாவாத தத்துவவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் ஒருவர் விடுதலை பெறுவது அறிவால் அல்ல, பகவானின் கருணையால் ஆகும் என்று இங்கு கூறப்படுகிறது. மன ஊகத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா பெரும் அறிவானது எத்தனை ஆற்றல் வாய்ந்ததாயினும் எப்போதும் பரம சத்தியத்தை அணுகுவதற்கு மிகவும் அரைகுறைவானது. பரமபுருஷ பகவானின் அருளின்றி ஒருவர் அவரை அல்லது அவரின் உண்மை வடிவத்தை, குணத்தை, பெயரை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது. பக்தி தொண்டில் இல்லாதவர்கள் பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு கற்பனை செய்து கொண்டே போவார்கள். ஆனால் அவர்களால் பரிபூர்ண உண்மையில் இயல்பாக புரிந்து கொள்ள இயலாது. ஒருவர் பரமபுருஷ பகவானின் கருணையால் மட்டுமே பரிபூர்ண உண்மை பற்றிய அறிவுடன் விடுதலை பெற முடியும். நமது நினைவு தொலைந்து விட்டது, ஏனென்றால் நாம் இப்போது அவருடைய உலக சக்தியால் மூடப்பட்டுள்ளோம் என்று தெளிவாக கூறப்படுகிறது. நாம் ஏன் பகவானின் மேலான விருப்பத்தால் இந்த திட சக்தியின் பாதிப்பின் கீழ் தள்ளப்படுகிறோம் என்னும் வாதங்கள் முன்வைக்கப்படலாம். இது பகவத்கீதையில் விளக்கப்படுகிறது. அங்கு பகவான் கூறுகிறார், நான் எல்லோருடைய மனதிலும் அமர்ந்திருக்கிறேன். என்னால் ஒருவர் மறதி உடையவராகிறார் அல்லது ஒருவர் அறிவு
திறத்துடன் விளங்குகிறார். கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் மறதியும் பகவானின் ஆணையால் ஏற்படுவதாகும். உயிரினம் இயற்கையின் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்த விரும்பும் பொழுது தனக்கு அளிக்கப்படும் சிறிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறது. மாயை எனப்படும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துதல் எப்போதும் உள்ளது. இல்லையேல் சுதந்திரமே இருக்காது. சுதந்திரம் என்பது ஒருவர் அதை சரியான முறையில் அல்லது தவறான முறையில் பயன்படுத்த முடியும் என்று குறிக்கிறது. அது நிலையானதல்ல, அது ஊக்கம் மிக்கது. ஆனால் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துதல் மாயையால் பாதிக்கப்படுவதன் விளைவாகும். மாயை மிகவும் ஆற்றல் பெற்றதாக இருப்பதால் மாயையின் பாதிப்பை வெல்வது மிகவும் கடினமானது என்று பகவான் கூறுகிறார். ஆனால் ஒருவர் என்னை சரணடைந்தால் அதை எளிதாக செய்ய முடியும். மாம் ஏவேய பிரபந்தையே, அவரிடம் சரணடையும் யாருமே இயற்கையின் கட்டுப்பாடான விதிகளின் பாதிப்பை வெல்ல முடியும். உயிரினம் அவரது விருப்பத்தால் மாயையின் பாதிப்பால் கீழ்த்தள்ளப்படுகிறது. இந்த கட்டிலிருந்து யாரேனும் வெளியில் வர விரும்பினால் இது அவர் கருணையால் மட்டுமே நடக்க முடியும் என்று இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. இங்கு இயற்கையின் பாதிப்பின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களின் செயல்கள் விளக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவும் இயற்கையின் பாதிப்பின் கீழ் பல்வேறுபட்ட ஆற்றல்களுடன் செயல்படுகிறது. புலன் நுகர்ச்சிக்காக நாகரிகத்தின் முன்னேற்றங்கள் எனப்படுவதை படைப்பதில் அற்புதமாக செயல்படுகிறது என்பதை நாம் இந்த பருவ உலகில் பார்க்க முடியும். ஆனால் உண்மையில் அவர் நிலை என்னவென்றால், பகவானின் நிலையான தொண்டன் யானே என்ற அறிதலாகும். அவர் முழுமையான அறிவில் இருக்கும் பொழுது பகவானே மேலான வணக்கத்துக்கு தக்க பொருள் ஆவார் என்றும் உயிரினம் அவருடைய நிலையான தொண்டன் என்றும் அறிவார். இந்த அறிவு இன்றி அவர் உலகியல் செயல்களில் ஈடுபடுகிறார். அதுவே அறியாமை எனப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இங்க வந்து நிறைய யோகா தியானங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா சிலர் மட்டுமே பகவானே சர்வமிதி பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா துர்லப. வாசுதேவனே எல்லாம் என்று அறிவதற்கு 1000 ஆண்டுகள் தியானம் பண்ணினாலும் அவங்களால முடியாது. ஏன்னா பக்தி தொண்டு என்கின்ற அன்பு தொண்டை எடுக்காம பகவானை யாராலும் நெருங்க முடியாது. அவங்க 1,00,000 ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் தியானம் பண்ணினாலும் அவர்கள் ஞானிகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர பக்தர்களாக ஆக முடியாது. அதனால் பகவானை நெருங்க முடியாது. அவங்க பிரம்மஜோதி வரைக்கும் போலாம், ரொம்ப எளிதாக பிரம்மஜோதி வரைக்கும் போலாம். ஆனா அங்க போய் அவர்கள் நிலையற்ற தன்மை, மறுபடியும் கீழே விழுந்துருவாங்க, மறுபடியும் பிறப்பெடுப்பாங்க. அப்ப இந்த பிறப்பு இறப்பு அந்த சக்கரத்துல அவங்க சுழன்று கொண்டே இருப்பார்கள். அப்ப உயிரினம் இயற்கையின் பாதிப்பின் கீழ் தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அதுலதான் இருக்கணும். இது கடினமான போராட்டம். பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற 4ம் கடினமான போராட்டம். நம்மளாம் இதை அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவித்து கொண்டும் இருக்கிறோம். ஏன்னா இது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு. நாம பகவானோட தொடர்பை மறந்துட்டு ஆதிர் பகிர்முக ரொம்ப கோடி ஜென்மமா நாம பகவானை மறந்துட்டோம். பகவானோட அருள் இல்லாம நாம ஆன்மீகத்துல அன்பு தொண்டு செய்ய முடியாது. சோ பகவான் கருணை அதற்கும் வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? பகவானிடம் சரணடையணும். சர்வதர்மான் பரித்தியச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜங்கிறாரு பகவத்கீதையில. ஏன்னா பகவத்கீதையோட சாரம்சமே அதுதான், என்னை சரணடை அப்படிங்கிறார். ஏன்னா நாம ஸ்பெகுலேட் பண்ணிட்டு கற்பனை பண்ணிட்டு இந்த உலகிலிருந்து விடுபட முடியும்னு மாயவாதிகள் நினைக்கிறாங்க. அதாவது அறிவை பெற்றால் அந்த அறிவினால நாம விடுபட முடியும், அவங்களோட யூகம் அதெல்லாம். ஏன்னா நாம என்ன வேணா கற்பனை பண்ணலாம். நாம கற்பனை பண்ணிட்டு வாழ்றது வேற, ஆனா உண்மை வேற. பொய்யான ஒரு தோற்றத்தை நாம நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுத போனோம்னா அங்கதான் நம்மளுக்கு தெரியும், ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப ஓவர் கான்பிடென்ட், அதாவது குறைந்த அறிவை வச்சுக்கிட்டு நானே பகவான் ஆக முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நாமெல்லாம் ஒரு பல கோடி அண்டங்கள்ல ஒரு அண்டத்துல, அதுல 14 லோகத்துல, அதுல ஒரு பூமியில, மத்திய லோகத்துல, அதுல ஒரு நாட்டுல
இந்தியாங்கிற நாட்டுல, அதுல ஒரு மாநிலத்துல, அதுல ஒரு மாவட்டத்துல, அதுல ஒரு கிராமத்துல, நகரத்துல, இப்படி ஆனா அதுல ஒரு தெருவுல, அதுல ஒரு சின்ன வீட்டுல, அதுல ஒரு சிறு உருவம் எறும்பு மாதிரி வாழ்ந்துட்டு பகவானுக்கு இணையாக, ஏன்னா பகவான் தனது மூச்சுக்காற்றிலிருந்து பல அண்டங்களை உருவாக்குகிறார். அவர் நினைச்சாலே போறோம். அவருடைய ரூபம்ங்கிறது அனந்த. அனந்தன எல்லையற்றது. அவரது சக்திகள் எல்லையற்றது. அவரது அழகு எல்லையற்றது. இப்படி எல்லாமே எல்லையற்றது அவரிடம். யாராலையும் அவரை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது. ஈவன் சிவபெருமான், பிரம்மதேவர் கூட குழம்புகிறார்கள். முய்யந்தி எத் சூரையக. சூர அப்படின்னா தேவர்கள். தேவர்கள் கூட குழம்பும் போது பல பல அஹ், பெரிய பக்தர்கள் குழம்பும் போது நாம் ஏமாத்துறோம். இப்போ இந்த கற்பனைவாதிகள் தண்டகர்ண மாத்திரேன்னு நரநாராயணோ பவ, தண்டம் எடுத்தவனெல்லாம் நான் நாராயணன், இதுக்கு வேற தரித்திர நாராயணன் கூட பேர் போடுறாங்க. அதனால ரொம்ப ஏழையானவன் அவன் தண்டம் எடுத்துட்டா கூட நான் தான் பகவான், அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மம் அப்படின்னா நான் ஆத்மாங்கிறது தானே தவிர நான் பரமாத்மா கிடையாது. அப்ப ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே வித்தியாசம் தெரியாம நானே கடவுளாகி விடுகிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பகவான் எல்லார் மனசுலயும் இருக்கிறார். அவர்தான் மத்தக ஸ்மிருதர் ஞானம் அபோகனம் ச அப்படின்னு மறதியும் அறிவையும் தருகிறார். ஏன்னா இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் மறதி கூட பகவானோட ஆணையினால் தான் வருது. அப்போ நாமெல்லாம் சிறு சுதந்திரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்றோம். இப்ப யாராவது நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான்னு வைங்க, இந்த இந்த டிபார்ட்மெண்ட் உன்னோட கண்ட்ரோலுக்கு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உன்னை நம்புறேன். ஆனா அந்த நாள் போக என்ன ஆகுது? தேனை ருசிச்சவன், தேனை எடுக்கிறவன் அதை நக்குவான்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதுல பௌதிகவாதிகள் மோஸ்ட்லி அவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன 5 ரூபா திருடுவாங்க. அப்ப ஒரு ஆபீசர் என்ன பண்ணுவான், 50 ரூபா சரி வாங்குறதே வாங்குறோம், கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கலாம். அப்ப எல்லையில்லாத இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதை பெருக்கிட்டே போறான். ஒரு 5000 ஒரு பார்டரா வச்சிருக்கிறவன் 5000 எல்லாம் இந்த காலத்துல எங்கெங்க பத்த போகுது, இதை வாங்கி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு 50,000 வேணும் அப்படின்னு லஞ்சம் வாங்குவான். அடுத்த வருஷம் 1,00,000 பண்ணிடுவான். ஏன்னா விலைவாசி ஏறுதுங்க, இதெல்லாம் பத்தாதுங்க அப்படின்னு. சோ இது மாதிரி சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் எல்லாருமே. அப்ப பகவானை மறந்து நம்ம சுதந்திரத்தை நம்மளுடைய சுகத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்மள பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். அவர்தான் நமக்கு எல்லாம் தருகிறார். எல்லாமே அவருடைய சொத்து. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இது என்னுடையது, நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன், நான் எனது அப்படிங்கிற அகங்காரம், அமாகாரம், அகம் அமேதி அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்ப பகவானுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். அவர்கிட்ட இன்னும் கேட்கறதுலயே ஒன் வே, எடுக்கிறது மட்டும்தான், கொடுக்கறதே கிடையாது. ஒரு கணவனை ஒரு மனைவி என்ன நினைக்கிறா, சம்பாரிச்சு போடும்னு நினைக்கிறான். ஆனா வீட்டுல உக்காந்துட்டு சுகமா இருக்கா, அவளுக்கு அவளுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிக்கிறா, கணவனுக்கு சேவை செய்யறது கிடையாது, சாப்பாடு செய்யறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது, வீடு கூட்டுறது கிடையாது. ஆனா படுத்துட்டே எல்லாம் பணம் மட்டும் எடுத்துட்டே இருக்கா. அப்ப அந்த கணவனுக்கு அவ எப்படி தனது அன்பை வெளிப்படுத்த முடியும்? சேவை மூலமா தான். அது போல பகவானுக்கு நாம் அனைவரும் கடன் பட்டுள்ளோம். இன்னைக்கு நேத்து கிடையாது, பல கோடி ஜென்மமாக நம்ம அவர்கிட்ட இருந்து ஒன் வே வாங்கிட்டே இருக்கோம். ஆனா அவருக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு யாருக்குமே இல்லை. ஏன்னா எல்லாம் என்னுடையதுங்கிற எனது என்கின்ற எண்ணம் நம்மளுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த உடல் என்னுடையது, இந்த ஆத்மா என்னுடையது, நான் அப்படிங்கிற இது பதிஞ்சிருச்சு. ஆனா எதுவுமே நம்மளோடது கிடையாது. அப்ப நாம சுதந்திரத்தை தவறா பயன்படுத்துறோம். ஏன்னா மாயை ரொம்ப வலிமையானது. மாயை அப்படி என்னை நினைக்க வைக்குது. தெய்வீ ஹேஷா குணமமி மம மாயா துரக்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. அந்த மாயை வெல்லுவதற்கரியது. ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் அதை எளிதில் வெல்லலாம் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ நாம பகவானை சரணடைந்தால் ஒழிய இந்த மாயிலிருந்து நம்மளால வெளியில போக முடியாது. ஆனா பகவான் அந்த மாயை வெளியேற்றுறார். சோ சூரியனை பார்த்து கிருஷ்ண சூரிய சம மாயாஹர அந்தகார யாக்கான் கிருஷ்ண தாக்கான்னாகி மாயாஹர அதிகார. சூரியனை நோக்கி நாம திரும்பும் போது அந்த நிழலானது வெளியில விழுகும், நம்மளை பாதிக்காது. ஆனா சூரியனை நோக்கி முகம் திருப்பும் போது என்னாகும், அந்த நிழல் நம்ம முன்னாடி விழுகும். அப்ப மாயை நம்ம முன்னாடி இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா பகவானை பார்க்கும்போது பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. இப்ப இங்க இயற்கையின் பாதிப்புல கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள். இயற்கையோட குணம் என்ன? முக்குணம். அதுதான் மாயா.
அப்போ சுத்த சத்துவ நிலைக்கு வரணும். இப்ப ஞானிகள் எல்லாம் எந்த இதுல இருக்கிறாங்க? சத்துவகுணத்தில் இருக்கிறாங்க. ஆனா சுத்த சத்துவ குணத்துல கிடையாது. அடிப்படை பிரம்மம் தான். ஆனா அவங்க நினைக்கிறாங்க எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு. பிரம்மம் அப்படின்னா ஆத்மாவையும் குறிக்கும், பரமாத்மாவையும் குறிக்கும். ஆனா நினைக்கிறாங்க அவங்க ஆத்மா மட்டும்தான். ஆத்மா நம்ம உடலை நீக்கின உடனே அது பரமாத்மா ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது லௌதிகமான சிந்தனை, லௌதிக பார்வை. அந்த லௌதிக பார்வை ரஜோகுணத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா ஒருமைத்துவம் அப்படிங்கிறது இங்க கிடையாது. விசிஷ்டாத்வைதம், அத்வைதங்கிறது தவறு. நானே கடவுள் அப்படிங்கிறது தவறு. விசிஷ்டாத்வைதம், நான் வேற கடவுள் வேற அப்படிங்கிறது தான் விசிஷ்டாத்வைதம். அப்போ அதையும் ரொம்ப எளிமையா நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். ஆத்மா பரமாத்மா ஒன்றுதான், ஆனால் அது தன்மையில் வேறு. அப்போ நம்மளுக்கும் சத்து சித்து ஆனந்தம் இருக்கு. ஏன்னா நம்ம பகவானுடைய ஆத்மா அப்படிங்கிறது புனிதமானது. இப்போ பகவானுடைய தன்மையும் சத்து சித்து ஆனந்தம். ஆனா அவர் கடல் மாதிரி, ஆனா நம்ம கடல்ல ஒரு சொட்டு மாதிரி. ஏன்னா நம்ம அவருடைய பார்ட் அண்ட் பார்சல். அவரோட அளவுக்கு இல்ல, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நற்குணங்கள் தூய பக்தர்களிடம் இருக்கின்றது. அப்போ நாமெல்லாம் பகவானோட உண்மையான தொண்டர்கள். ஜீவேன சுரூபகைய கிருஷ்ணேர நித்தியதாச. இப்போ அந்த அறிவு முழுமையான அறிவு. இதுதான் முழுமையான அறிவு. இல்லைன்னா அரகோர அறிவு அதெல்லாம் தேராது. இப்ப பகவானே மேலான வணங்கத்தக்க பொருள் என்றும் உயிரினம் அவருடைய நிலையான தொண்டன் என்றும் அறிவார். எப்பவுமே நாம தொண்டன் தான். நாம தலைவர் ஆக முடியாது. அரசியல்ல வேணா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு தொண்டன் நாளைக்கு பெரிய தலைவன் ஆயிடுவான். அப்ப அந்த தலைவன் அவனுக்கு சேவகம் செய்யற நிலைக்கு வந்துருவான். ஆனா இங்க அப்படி கிடையாது. நாம என்ன முயற்சி பண்ணினாலும் நாம் தொண்டர்கள் தான். இந்த அறிவை பெற்று நாம அதுல திடமா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பகவான் அந்த அவரை பற்றின அறிவை கொடுப்பார். இல்லைன்னா யோகமாயா சமாவிரத மூடோயம்னா பிஜானாதி லோகோமா மஜம் அவ்வியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த அறிவை மறைத்து விடுவார். உண்மையான அறிவை அவர் அவித்யா அந்த நிலைக்குத்தான் நாம தள்ளப்படுவோம். வித்யாங்கிற அறிவு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ அடுத்து ஸ்லோகம் 16. ஞானம் யதே ததா கதம சப்தேவே ஸ்திரைகாலிக ஸ்திரசரேஸ்வனோ வர்த்திதாம் ச தம் ஜீவகர்ம பதீவம் அனுவர்த்தமானா ஸ்தாபத்ரயோ பசமானாய வத்வயம் பஜேம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. ஒளிபெயர்ப்பு. வேறு யாருமென்று பரமபுருஷ பகவானின் எல்லைக்குட்பட்ட பரமாத்மாவாகிய பகவானின் பகுதி உருவ அமைப்பு ஆக எல்லா உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்களை வழி நடத்துகிறார். அவர் எல்லா காலத்திலும் 3 பகுதிகளாக இறப்பு, நிகழ்வு மற்றும் எதிர்காலம் இவற்றில் இருக்கிறார். அதனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா அவரது வழிகாட்டலால் வேறுபட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளது. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் 3 வித தொல்லைகளிலிருந்து விடுபட நாம் அவரிடம் மட்டுமே சரணடைய வேண்டும். பொருளுரை. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா உலக பிடிப்புகளின் பாதிப்பில் இருந்து விடுபட மிகவும் ஆர்வமாக இருக்கும் பொழுதும் அவரிடம் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் பரமபுருஷ பகவானின் இந்த அறிவை கொடுக்கிறார். என்னிடம் சரணடைங்கள். பகவான் பகவத்கீதையில் கூறுவது போல எல்லா பிற ஈடுபாடுகளையும் விட்டு விடுங்கள், என்னிடம் சரணடைங்கள். அறிவின் மூலாதாரம் பரமனே என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாகும். இதுவும் பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. மத்தா ஸ்மிருதி விஞ்ஞானம் அபோகனம் சா. பகவான் கூறுகிறார், என்னால் ஒருவர் உண்மை அறிவையும் நினைவையும் பெறுகிறார். ஒருவர் மறப்பதும் என்னால் தான். அடிப்படையில் திருப்தி அடைய விரும்பும் ஒருவருக்கு அல்லது ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பும் ஒருவருக்கு பகவான் அவரது தொண்டை மறந்து ஜட செயல்களில் இன்பம் என்பதில் ஈடுபட வாய்ப்பை வழங்குகிறார். அதுபோல ஒருவர் இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் வெறுப்படைந்து இந்த உலக பிடிப்பிலிருந்து வெளிவருவதால் தீவிரமாக இருக்கும் பொழுது பகவான் உள்ளிருந்து அவரிடம் அவர் சரணடைய வேண்டும் என்னும் அறிவை தருகிறார். பின்னர் விடுதலை உண்டு. இந்த அறிவு பரமபுருஷ பகவான் அல்லது பிரதிநிதியை தவிர வேறு யாராலும் தரப்பட இயலாது. உயிரினங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் அலைந்து உலக வாழ்வின் தொல்லை மிகுந்த சூழ்நிலைகளை அனுபவிக்கின்றன என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தில் சைத்தன்ய பிரிவு ரூப கோசாமி கூறுகிறார்.
ஆனால் ஒருவர் உலக பிடிப்பிலிருந்து விடுபடுவதில் மிகவும் விரும்பும் பொழுது அவர் ஒரு ஆன்மீக குரு மற்றும் கிருஷ்ணர் மூலம் அறிவை பெறுகிறார். இதன் பொருள் கிருஷ்ண பரமாத்மாவாக உயிரினத்தின் மனதிற்குள் அமர்ந்துள்ளார். உயிரினம் தீவிரமாக இருக்கும் பொழுது பகவான் அவரது பிரதிநிதியிடம் உண்மையான ஆன்மீக குருவிடம் சரணடையும்படி வழிகாட்டுகிறார். உள்ளிருந்து வழி நடத்தப்பட்டு வெளியில் ஆன்மீக குருவால் வழிகாட்டப்பட்டு ஒருவர் ஜடப்பிடிப்புகளுக்கு வெளியில் உள்ள பாதையாகிய கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையாகிய வழியை அடைகிறார். அதனால் ஒருவர் பரமபுருஷ பகவானால் வாழ்த்துப்பட்டாலன்றி தன் நிலையில் அமைவது இயலாததாகும். மேலான அறிவுடன் ஒருவர் அறிவொளிவூட்டப்பட்டால் அன்றி அவர் இயற்கையின் வாழ்வில் கடுமையான போராட்டத்தின் பயங்கர தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும். ஆனால் ஆன்மீக குரு இறைவனது கருணையின் வெளிப்பாடு ஆவார். கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா ஆன்மீக குருவிடமிருந்தும் நேரடியாக அறிவுரை கேட்க வேண்டும். இவ்வாறு அவர் கிருஷ்ண உணர்வின் நிலையின் வழிக்கு படிப்படியாக அறிவு ஒளிவூட்டுகிறார். கிருஷ்ண உணர்வே நிலையாகிய விதை கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் மனதிற்குள் விதைக்கப்படுகிறது. ஒருவர் ஆன்மீக குருவிடமிருந்து அறிவை கேட்கும் பொழுது விதை பயன் தருகிறது. ஒருவரின் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ எல்லைக்குட்பட்ட வேறு யாருமின்றி பரமபுருஷ பகவான் எல்லைக்குட்பட்ட பரமாத்மாவாக பகவானின் பகுதி உருவமைப்பாக எல்லா உயிரற்ற அல்லது உயிருள்ள பொருட்களை வழிநடத்துகிறார். உயிருள்ள பொருட்கள் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிகள், எந்த உடம்பு வேணா இருக்கலாம். அவங்க எல்லாருமே யாரால வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படின்னா பகவானால தான். எப்படி அவர் ஒரே ஒருவராக எல்லா உயிரினங்களையும் வழிநடத்துகிறார் அப்படின்னா அது கற்பனைக்கு எட்டாதது. ஏன்னா இப்ப 33 கோடி தேவர்கள் அவருக்கு அசிஸ்ட் பண்றாங்க. நம்மளால அத பெயர் கூட சொல்ல முடியாது எத்தனை தேவர்கள்னு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10ஓ 20ஓ தேவர்கள் பேரை சொல்லலாம். அதுக்கு மேல நமக்கு உண்மையா தெரியாது. 33 கோடி தேவர்கள். இப்போ பகவான் எப்படி ஒரு அரசருக்கு பல அமைச்சர்கள் இருக்கிறார்களோ, மந்திரிகள் இருக்கிறார்களோ, உப மந்திரிகள் இருக்கிறாங்களோ, அது மாதிரி பகவான் தனது ஜட இயற்கையை, அவர் படைத்த இந்த ஜட இயற்கையை பாதுகாப்பதற்காக எண்ணற்ற தேவர்களை அவர் நியமிச்சிருக்கார். அப்போ இது அவர் காலத்தில் 3 பகுதியாக இறப்பு, நிகழ்வு, எதிர்காலம் இவற்றில் இருக்கிறார். காலமாக இருக்கிறார். அகம் காலோஸ்மி அப்படிங்கிறார். நான் தான் காலத்தை கட்டுப்படுத்துகிறேன், நான் காலமாக செயல்படுகிறேன். ஏன்னா நம்மளுக்கு நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் அப்படின்னு 3 காலங்கள் இருக்கு. ஆனா ஆன்மீக உலகில் அந்த கட்டுப்பாடு கிடையாது. காலத்தின் கட்டுப்பாடே கிடையாது. என்றும் ஒரே மாதிரி இருக்கும். அங்க இரவோ பகலோ கிடையாது, இருமைகள் கிடையாது, நிகழ்காலம், வருங்காலம், இல்ல வசந்த காலம், கோடை காலம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்கதான் அது ஜட உலகில தான் இத்தனை கட்டுப்பாடுகள், காலத்தின் கட்டுப்பாடு. அதனாலதான் நம்மளுக்கு கௌமாரம், யவனம், ஜரா அப்படின்னு சிறுவயது, இளமை, முதுமை அப்படிங்கிற கட்டுப்பாட்டுல நாம உடம்பு மாறிட்டே இருக்கு. அப்ப இந்த காலத்தின் மாற்றம் நம்மளுக்கு உடம்புலயே தெரியுது, பார்வையிலேயே தெரியுது. இப்ப இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் 3 வித தொல்லைகள் இருக்கு. என்ன? அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா. நமக்கு நாமே ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள், பிற உயிர்வாழிகளால் ஏற்படும் துன்பங்கள், இயற்கையினால் ஏற்படும் துன்பங்கள், இந்த 3 நம்மளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வில் கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் பகவான் சொல்றாரு, இந்த இயற்கையோட பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தன்னை காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுத்து சர்வதர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபப்பியோ மோஷைஷாமி மாசூஷகன்றார். என்னை சரணடை, நான் எல்லா வித பாப விளைவிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்றார். அப்போ எல்லாருக்கும் அந்த உற்சாகம் இருக்கணும். கடவுளை பற்றிய அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்வி எழ வேண்டும். பகவான்னா யாரு, அவர் எங்க இருக்கிறார், இப்படி ஒரு தேடுதலை வளர்த்து கொண்டவர்களுக்கு மட்டுமே உள்ளிருக்கிற பரமாத்மா அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். ஒன்றை பற்றி ஆர்வம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அழுகிற பிள்ளைக்குதான் பால். ஒரு குழந்தை அழுதுன்னா உடனே அம்மா அதுக்கு பால் கொடுப்பா. அழுகல அப்படின்னா பசி இல்லைன்னு விட்டுருவா. அது போல யாரெல்லாம் இந்த ஜடத்தை அனுபவிக்க விரும்புகிறார்களோ அவங்களுக்கு பகவான் தன்னை காட்டி கொடுப்பது இல்லை. தன்னை பற்றிய அறிவை அவர் தர்றதே கிடையாது. மேலும் என்ன பண்றாருன்னா குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். ஜடத்துல அடி வாங்குவாங்க.
ஏன்னா பகவானை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால ஜடத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. திரும்ப திரும்ப கிணத்துக்குள்ள இருண்ட கிரகமந்த கூபம். இந்த ஜட வாழ்வு அப்படிங்கிறதுல குடும்ப வாழ்வு அப்படிங்கிறது இருண்ட கிணறு, கிரகமந்த கூபம். அதுல விழுந்தவங்க என்ன ஆவாங்க? உயிரும் போகாது, அதே சமயம் கொடுமையை அனுபவிக்கணும். சோ அதுலயே அவங்க வந்து சில சிற்றின்பங்கள் கிடைச்சா அதே போதுங்கிற ஒரு சொற்ப ஒரு சிற்றறிவு படைத்தவர்களாக, அல்ப மேதசா அவங்கெல்லாம் திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டே இருப்பாங்க. பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து திருந்தாம இந்த மாயைங்கிற ஜெயிலர் வந்து அவங்கள உதைச்சிட்டே இருப்பாங்க. நீ எப்ப நீ போக போறன்ற இடத்துக்கு பகவான் அங்க கூப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு உனக்கு காது கேட்கலையா? உனக்கு அருவி கெட்டலையா? சோ பல ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கருமணாம் தேக்துவந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருட விரதாக. போன ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணி பாவங்கள் கழிக்கப்பட்டவர்களே அந்த ஞானத்தை அடைகின்றார்கள். அதன் மூலமா பக்தி தொண்டை கையில் எடுக்கிறாங்க. எப்போ ஒருவர் தூய பக்தரை முதலில் சந்திக்கிறாரோ அப்ப அவருக்கு வாழ்வில் பெரும் திருப்பம் ஏற்படுகிறது. சோ அந்த பக்தர் மூலமா அவங்களுக்கு பக்தி தொண்டு கிடைக்குது. அப்ப பக்தி தொண்டு கிடைப்பதன் மூலமா அவங்க ஜட வாழ்விலிருந்து விடுபட முதல் முயற்சி எடுக்கிறாங்க. தொடர்ந்து படிப்படியாக அதில் முன்னேறும் போது அவங்க அந்த முக்திங்கிற நிலைக்கு வர்றாங்க. அப்புறம் பக்தியில மேலும் பெருகி எப்படி ஒரு கொடியானது அப்படியே வளர்ந்து அந்த கொடி பல வானத்தின் எல்லையெல்லாம் கடந்து அதுக்கு நீங்க நீர் ஊற்றி அத களையெல்லாம் எடுத்து வேலியெல்லாம் போட்டு பாதுகாக்கும் போது அது என்ன ஆகுது? அப்படியே வளர்ந்து போய் ஆன்மீக லோகத்துல பல லோகங்களை அந்த தடைகளை எல்லாம் கடந்து ஆஹ் வைகுண்டத்துல இல்ல கோலோக விருந்தாவனத்துல பகவானுடைய தாமரை மலர் பாதத்தை சுற்றி கொண்டு அது அப்போ பேரின்பத்தை அனுபவிக்குது. ஏன்னா அதுதான் உண்மையான நிலை. இந்த ஜட உலகுல நாம இருக்கிற நிலையெல்லாம் பொய்யானது. ஏன்னா இது மாயின் கட்டுப்பாட்டுல இருக்கிறது. பொய்யான தோற்றம் நமக்கு நிஜமாகவும், நிஜமான தோற்றம் பொய்யாகவும் இங்க நம்மள மயக்கத்தை உண்டாக்குகிறது. அதனால பல குழப்பங்கள் விளைகின்றது. ஏன்னா இன்பம் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்ச நாளத்துல அது போய் துன்பமாகுது. மறுபடியும் துன்பத்துல தவிக்கிறோம். மறுபடியும் ஒரு இன்பம் வருது. மறுபடியும் இப்படி மார்த்தா ஸ்பர்சேஸ்து கௌந்தேய சுகதுக மார்த்தா ஸ்பர்சேஸ்த கௌந்தேய சுகதுக போக ஆகமோ பாயினா நித்யா பாரத அப்படின்றார். அதாவது மேடு பள்ளங்கள், சுகம் வரும் துக்கம் வரும், சுகம் வரும் துக்கம் வரும். அதை தாங்கிக் கொண்டு ஒரு பக்தர் என்ன பண்றாருன்னா அதுல இருந்து விடுபடுகிறார். ஏன்னா இந்த ஜட இயற்கையோட தன்மையே அதுதான். அத வந்து யாராலையும் வெல்ல முடியாது. அப்போ ஒருவர் வந்து பகவானிடம் பற்று வைக்க வேண்டும். இங்க ஜடப்பற்றுதலை அறுக்க வேண்டும். உயிரினங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் அலைந்து உலக வாழ்வின் தொல்லை மிகுந்த சூழ்நிலையை நாம அனுபவிக்கிறோம்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஆனா நாம வந்து உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினா அதுக்கும் வாய்ப்பு தர்றாரு. அப்ப தன்னை பற்றின அறிவினை அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த அறிவை வச்சுட்டு அனுபவிக்க முடியாது. தீயில நிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு. ஒண்ணு இதை எடுக்கணும், இல்லைன்னா அதை எடுக்கணும். ஆன்மீகத்துல வந்து பௌதிக பற்றை எடுத்துக்கொண்டே ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. அதையெல்லாம் எவ்வளவு தியாகம் பண்றோமோ, அதாவது அதுல இருந்து பௌதிகத்திலிருந்து விடுபடுகிறோமோ அவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல முன்னேற முடியும். ஆனா இதை அனுபவிச்சுட்டே நான் முன்னேறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நான் துன்பப்படுறேன், இந்த ஜடத்துல துன்பப்படுறேன், பகவானே அந்த துன்பத்தை நீக்கு அப்படின்னா நீங்க ஜடத்துல ஈஸியா வளரக்கூடிய வழியை எல்லாம் தருவார். துன்பமே படாம வாழ்ந்துக்கங்க, ஆனா என்னை மறந்துருங்க அப்படிம்பாரு. ஆனா துன்பத்தை அனுபவித்து கொண்டு எந்த ஒரு பக்தன் தத்தானு கம்பாம் சுசமீசமானோ அந்த ஸ்லோகம் நாம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? யார் ஒரு பக்தர் வந்து தத்தானு கம்மாம் சுசமீசமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம், யார் ஒரு பக்தர் வந்து என்னை நினைத்து கொண்டோ அவருக்கு வரும் துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு பொறுமையுடன் பகவானின் பக்தியில நிலை பெற்றிருக்கிறாரோ. ஏன்னா ஒரு பக்தன் எல்லா துன்பங்களும் போனாத்தான் நான் பக்தி பண்ணுவேன்னா பண்ணவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பண்ணவே முடியாது. துன்பங்களை சகித்து கொண்டு அவருக்கு பக்தி செய்து பொறுமையுடன் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறானோ
அவன் வந்து ஆம், அந்த எப்படி ஒரு சொத்தானது பிள்ளைக்கு உரிமையானதோ, ஒரு தந்தையோட சொத்தானது பிள்ளைக்கு உரிமையானதோ, அது போல அந்த பக்தன் பகவானுடைய லோகத்தை சென்றடைய அனைத்து தகுதிகளையும் பெற்றவனாகின்றான். சோ அந்த தகுதி தானா வந்துருது. ஆனா துன்பமே இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா இன்பம் கிடைக்கணும் இந்த பௌதிக உலகத்துல. அப்பத்தான் நான் பக்தி பண்ணுவேன்னா முடியவே முடியாது. அப்போ ஒண்ணு பகவான் அதுக்கு வழி கொடுக்கிறார். இல்லையா என்னை அடைய வேண்டும் என்றால் எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு மிகவும் பொறுமையாக பக்தி செய்து கொண்டு வராங்களோ, அப்போ வந்து என்னை கண்டிப்பா அடைகிறான். புஞ்சானு ஏவாத்ம கிருதம் விபாகம். அணு அது வந்து கடைசியில அந்த இது வரும். என்னது? அந்த என்னை என்னை பெறுவதற்கு தகுதியுடையவன் அப்படிங்கிற மாதிரி உரிமை உள்ளவன். அந்த உரிமை தானா கிடைச்சிருது. பகவானோட லோகத்துக்கு போற உரிமை தானா கிடைச்சிருது. ஒரு தந்தையோட சொத்து எப்படி கிடைக்குதோ அது மாதிரி. அடுத்தது ஸ்லோகம் 17. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக குரு கண்டிப்பா வேணும். கிருஷ்ண உணர்வு கிடைக்கிறதுக்கு ஆன்மீக குருவிடமிருந்து அறிவுரை கேட்கும் போது விதை பயன் தருகிறது. ஒருவரின் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போ ஆன்மீக குரு கிடைக்கிறது ரொம்ப ரேர் இந்த ஜட உலகுல. சோ எந்த லோகத்திற்கு போனாலும் நம்மளுக்கு வந்து ஆன்மீக குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அடுத்தது ஸ்லோகம் 17. தேஹ்யன்ய தேஹ விபரே ஜடாராக்னிலாக் ஸ்ருத் ஸ்ருக் வின்மூத்ர கோப பதிதோ பிருச்சதப்த தேஹே இச்சன்னிதோ விவசதிம் கணயன் ஸ்வமாஷான் நிர்வாஷ்யதே கிருபணதீர் பகவந்த கதானு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அவரது அன்னையின் அடிவயிற்றினுள் குருதி, மலம் மற்றும் சிறுநீரால் ஆகிய குளத்தில் விழுந்து அவரது உடல் அன்னையின் அடிவயிறு சார்ந்த நெருப்பால் பாட்டப்பட்ட உடலுடன் கூடிய ஆத்மா வெளியில் வர விரும்பி தன் மாதங்களை எண்ணிக்கொண்டு, ஓ என் பகவானே, உயர் மிகுந்த ஆத்மாவாகிய நான் எப்பொழுது இந்த சிறையிலிருந்து விடுதலை அடைவேன் என்று வேண்டுகிறது. பொருளுரை. அன்னையின் கருப்பையினுள் உயிரினத்தின் பயங்கரமான நிலை எவ்வாறு உள்ளது என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. குழந்தை மிதக்கும் ஒரு பக்கத்தில் அடிவயிறு சார்ந்த நெருப்பின் சூடு, மறுபக்கம் சிறுநீர், மலம், குருதி மற்றும் கழிவுகள் உள்ளன. 7 மாதங்களுக்கு பிறகு தன் உணர்வு நிலையை மீண்டும் பெற்ற குழந்தை தன் வாழ்வின் பயங்கர நிலையை உணர்ந்து பகவானை வேண்டுகின்றது. விடுதலை பெறும் வரை மாதங்களை எண்ணிக்கொண்டு அவர் சிறையிலிருந்து வெளிவர மிகுந்த ஆவல் கொண்டவராகிறார். நாகரிகமடைந்த மனிதன் என்று அழைக்கப்படுபவன் வாழ்வின் இந்த பயங்கர நிலை பற்றி கண்டுகொள்வதில்லை. சில சமயம் புலன் திருப்திக்காக அவன் கருத்தடை அல்லது கருச்சிதைவு முறைகளால் குழந்தையை கொல்ல முயற்சிக்கிறான். கருப்பையில் உள்ள அந்த பயங்கர நிலை பற்றிய தீவிரமின்றி அந்த மனிதர்கள் உலோகாயத்தில் தொடர்கின்றனர். முழுவதுமாக வாழ்வின் மனித வடிவத்திற்கான வாய்ப்பை தவறாக பயன்படுத்துகின்றனர். இந்த பதத்தில் ஹரே கிருஷ்ணா இந்த பதத்தில் கிருபணதி என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. தீ என்றால் அறிவு கூர்மை என்று பொருள். கிருபண என்றால் கஞ்சத்தனமான என்று பொருள். கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு என்பது தங்கள் அறிவு கூர்மையை சரியாக பயன்படுத்தாதவர்களுக்கு உள்ளதாகும். வாழ்வின் மனித வடிவில் அறிவு கூர்மை வளர்ச்சியடைகிறது. ஒருவர் அந்த வளர்ச்சியடைந்த அறிவு கூர்மையை பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுபட பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யாதவர் நிறைய செல்வம் இருந்தும் பயன்படுத்தாமல் பார்ப்பதற்கு மட்டும் அச்செல்வத்தை வைத்துள்ள கருமி போன்றவர். தன் மனித அறிவு கூர்மையை மாயின் பிடிப்புகளில் இருந்தும் பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சிகளில் இருந்தும் விடுபட உண்மையில் பயன்படுத்தாதவர் கஞ்சனாக கருதப்படுகிறார். கஞ்சத்தனத்திற்கு சரியான எதிர்ப்பதம் உதாரம் ஆகும். மிகவும் தாராளம். பொதுவாக பிராமணர் உதாரன் எனப்படுவர். ஏனென்றால் மனித அறிவை ஆன்மீக உணர்தலுக்காக பயன்படுத்துகின்றனர். சிலர் அந்த அறிவு கூர்மையை மக்களின் நன்மைக்காக கிருஷ்ண உணர்வு நிலையை தாராளமாக பிரச்சாரம் செய்வதில் பயன்படுத்துகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
ஹரிஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இப்போ Next. அன்னையோட வடிவயிற்றுல குளம், அந்த குருதி, சாரி, மலம் மற்றும் சிறுநீர் அந்த குளத்துல விழுந்து நாம அதுங்க நெருப்பினால் வாட்டப்பட்ட, அது எப்படி இருக்குமா, அக்னி போல இருக்குமா. அப்ப அந்த ஆத்மா வெளி வர்றதுக்காக பல மாதங்கள், அந்த 9 மாதங்கள், பகவானே என்னை இந்த சிறையிலிருந்து விடுதலை செய், நான் எப்போதுமே உன்னை நினைப்பேன்னு சில புண்ணிய ஆத்மாக்கள் அங்கேயே பிரேயர் பண்றாங்க. ஆனா அந்த கருவிலிருந்து வெளியில இயற்கையின் உந்துதலால் அந்த காற்றினால் தள்ளப்பட்டு வெளியில வந்த உடனேயே இந்த பௌதிக சூழலோட நிலைக்கு மாயினால் கட்டுப்படுத்தப்பட்டு முக்குணங்களால செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் பகவானை மறந்துட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இப்ப பாருங்க, சில குழந்தைகள் பக்தியில, சின்ன குழந்தை கூட அழகா பகவானோட நாமத்தை சொல்லி, பிரகலாதர் மாதிரி சில குழந்தைகளுக்கு கருவிலேயே அந்த பாக்கியம் கிடைக்குது. ஏன்னா அவங்க நல்ல பெற்றோர்களால் அவங்க கர்ப்பதான சம்ஸ்காரம் என்கின்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளை எல்லாம் செய்து அந்த குழந்தையை வெளிக்கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த குழந்தைகளோட பாவத்தை அவங்க பெற்றோர் நல்ல பெற்றோர் கிடைக்கும் போது அந்த ஆத்மாவோட பாவத்தை பல மடங்கு கழித்து அவங்க சிசுவுக்கு பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த உயிரை கொடுத்து வெளிக்கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த குழந்தை பக்தியில நல்லா முன்னேறிடுது. இப்ப யூடியூப் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன், அவர் அவ்வளவு பிரச்சாரம் பண்றார். ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி பகவானை பத்தின நிறைய விஷயங்களை அவர் பேசுறார். சின்ன வயதுதான் அவருக்கு. பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல அவ்வளவு ஒரு ரசிகர் மன்றமே இருக்கு. ஆமாம் மாதாஜி. அவருக்கு இப்போ சேனல்லயே பகவானுக்கு சேவை அத்தனை செய்யறாரு. ஏன்னா அவருக்கு அந்த சேனலுக்கு பணம் நிறைய கொடுக்குறாங்க. அதை அவருக்கு கோயிலுக்கு கொடுக்குறாரு. பிருந்தாவன் கோயில் கட்டுறதுக்கு அதை கொடுக்குறாரு. அந்த குழந்தைனால எவ்வளவு சேவகம் பண்ண முடியுது பாருங்க. நாமெல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். ஆனா அந்த சின்ன குழந்தை லட்சமா இப்ப வசூல் பண்ணி கொடுக்குது. எவ்வளவு ஒரு கருணை பிராப்தம் இருந்தா அதை பண்ண முடியும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தையினால என்ன ஓடி ஓடி சம்பாதிக்க முடியுமா என்ன? ஆனா அந்த குழந்தையோட ஒரு பிரச்சாரம் பாருங்க, மழலை மொழியில அவ்வளவு தெளிவா சொல்லுது. ஹரே கிருஷ்ணா போலோ, ஹாய் ஹாய் பை மத் போலோ, ஹரே கிருஷ்ணா போலோ அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லி ப்ரீச்சிங் பண்ணுது. ஏன்னா இப்ப கடவுளுக்கு எப்படி வேணா சேவகம் பண்ணலாம். அதுல பிரச்சாரம் பண்றதுங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த அறிவை பலருக்கு கொண்டு போகணும். தான் மற்றும் இன்பம் பெற்றால் பத்தாது, தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். ஏன்னா இதுதான் உயர்ந்த அறிவு. அதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், ராஜவித்யா ராஜகுஹ்யம். இது ராஜகுஹ்யம் அப்படின்னா, ராஜ அப்படின்னா உயர்ந்தது, உயர்ந்த ரகசியம். ராஜகுஹ்யம், குஹ்யம் அப்படின்னா ரகசியம். இந்த ரகசியத்தை யார் ஒருவர் எடுத்து சொல்கிறார்களோ அவர் மீண்டும் இங்கு பிறப்பதில்லை. ஏன்னா எத்தனை ஆத்மாக்களை அவங்களால விடுவிக்க முடியும் தெரியுமா இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது. ஏன்னா பகவத்கீதை ரகசியங்கள் ஓப்பனா இருக்கு. அது எப்படி பகவத்கீதை ஒரு புத்தகமா கொடுக்குறாங்க, ஓப்பனா இருக்கு, இது ரகசியம்னு சொல்றீங்க? சரிப்பா நீ படிச்சு பாரு. படிச்சு பார்த்தா ஒன்னும் புரியாது. ஏன்னா அது ரகசியம். ரகசியத்தை யாராவது ஒரு உயர்ந்த வைர பெட்டகத்தை ரோட்ல அப்படியே வீதியில விப்போமா? வீதியில திறந்து வச்சு நாம கொடுப்போமா? அத ஒரு பெரிய லாக்கர்ல எல்லாம் வச்சிருப்போம். அப்ப பகவத்கீதை ரகசியம்னா எப்படி? எல்லார்கிட்டயும் பகவத்கீதை புக் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் அந்த அறிவு வந்துடுதா? கிடையாது. ஏன்னா அது ராஜகுஹ்யம், மிகப்பெரிய ரகசியம். அந்த அறிவு எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனை பேர் வேணா புக் வச்சிருக்கலாம், அத பத்தி கேட்கவும் செய்யலாம். ஆனா அனுபவத்தால உணரக்கூடியவங்க ஒரு சிலரே. மனுஷானாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தையே, கச்சித் யததி சித்தையே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். மனுஷானாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தையே அப்படின்னு. அதாவது 1000 மனிதர்களுள் யாரேனும் ஒருவர் தான் என்னை வந்தடைகிறார்கள். 1000 பேர் பக்தி தொண்டை எடுக்கலாம், அதுல ஃபில்டராய் அதுல ஒருத்தர் தான் தேர்வர். ஏன்னா அவர் தான் முறையாக அந்த பக்தி தொண்டை பை பிராக்டிஸ். ஞானத்தை பெறுவது எளிது, ஞானத்தை பெறுவதும் கடினம். அதுலேயும் கடினம் என்ன பண்றது? பக்தராக மாறுவது.
அறிவு கிடைக்குது. ஆனா நான் பயன்படுத்த மாட்டேன். டாக்டருக்கு படிச்சுட்டேன். ஆனா டாக்டருக்கு பிராக்டிஸ் பண்ணல. இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். ஆனா இன்ஜினியரிங் பிராக்டிஸ் பண்ணல. அப்போ உன்னால மறுபடியும் என்ன கெயின் பண்ண முடியும்? ஏன்னா பிராக்டிஸ் பண்றப்ப தான் அதனுடைய இன்பம் என்ன, துன்பம் என்னலாம் தெரியும். இப்ப நாமெல்லாம் படிக்கிறோம். அந்த படிக்கிறது இந்த பகவத்கீதை, பாகவதம் கேட்கிறதே ரொம்ப அபூர்வம். கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த ஜடநோய் போக போக அதன் ருசி தெரிய தெரிய என்ன ஆகுது? நம்மளுக்கு அமிர்தம் போல அது இனிக்குது. ஆனா ஆரம்பத்துல இனிக்குதா? எனக்கு கிடையாது. ஏன்னா நம்மள சுத்தப்படுத்தல. இப்ப நம்ம சாண்டிங் பண்றோம் நம்மள சுத்தப்படுத்துறக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாயிட்டு இருக்கு. அந்த சுத்தமான பகுதிகள்ல போய் நம்மளுக்கு இந்த பகவத்கீதை, பாகவதம் அப்படிங்கிற புராண இதிகாசங்கள் என்ன சொல்லுதுங்கிறத அறிவை அந்த சுத்தமான இடத்துல நாம பாதுகாக்கிறோம். ஆனா என்ன நம்மளுக்குள்ள களங்கங்கள் இருக்கும்போது, அதுவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகுறதுனால, நம்ம அப்பப்போ கவலையும் நம்மளுக்குள்ள பல துன்பங்களும் வருது. ஆனா தெளிவான நிலையில, மிகவும் சுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் எது சொன்னாலும் அது அப்படியே அப்சர்வ் ஆயிரும். ஆனா களங்கங்களோட கேட்கும்போது என்ன ஆகுது? அது கலப்படமாயிருது. சோ கேட்பதிலேயே பல நிலைகள் இருக்கு. சத்துவ நிலை, ரஜோ குணத்துல கேட்கிறவங்க, தமோ குணத்துல கேட்கிறவங்க இப்படி பல நிலைகள் இருக்கு. ஆனா சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு சுத்தமான நிலை வரும். இப்போ பகவானோட நாமத்தை சொல்லி சொல்லி நம்மள சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப கஞ்சர்கள் அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வுங்கிறது தங்கள் அறிவு கூர்மையை சரியாக பயன்படுத்தாதவர்களுக்கு உள்ளதாகும். அப்ப அறிவு கூர்மை, வித்யா. அறிவுனா என்ன? வித்யா சான்ஸ்கிரிட்ல. அப்ப வித்யான்னு இப்ப எதை சொல்றாங்க? வித்யாலயம், சரஸ்வதி வித்யாலயம், அந்த வித்யாலயம். வித்யா அப்படின்னா அறிவை கொடுக்கக்கூடிய இடம். நிஜமாவே அந்த ஜட உலகுல ஜடக்கல்வி எல்லாம் அறிவை கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டா கிடையாது. அதெல்லாம் ஏடிஎம் மெஷின் மாதிரி உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு, பௌதிக அறிவு. அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்ப அல்ஜீப்ரா எல்லாம் படிக்கிறீங்க. யாராவது நம்மலாம் அல்ஜீப்ரா போட்டுட்டா இருக்கோம் வீட்ல. அது படிக்கிறதுனால நம்மலாம் அத யூஸ் பண்றோமா? கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. நம்ம யாராவது கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா வீட்ல? படிச்சத நிறைய ஹிஸ்டரி படிச்சிருக்கோம். அதனால அந்த அறிவை வச்சு நம்ம ஏதாவது வாழ்க்கையில பண்ண முடியுதா? சம்பாதிக்கலாம். எப்படி ஒரு லெக்சரரா மாறி அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஏட்டுக்கல்வி, பயன்படாத கல்வி அந்த காலத்துல அக்பர் என்ன பண்ணாரு? அவுரங்கசீப் என்ன பண்ணாரு? அதையெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நாம என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம். வேத கல்வி ரொம்ப முக்கியம். அதாவது வெளிப்புற பார்வை இல்லாம அந்தரங்கமாக நாம் எப்படி ஆத்மாவா உடலா அந்த ஆத்மாவுக்குரிய விடுதலை எப்படி அப்படிங்கறத ஏன்னா ஆறறிவு பெற்ற மனிதனால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அபூர்வமான மனித உடல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மனித உடல் கிடைப்பது ரொம்ப அபூர்வம். மானுஷ ஜென்மம் இது வந்து சூதுர்லபம். மானுஷ ஜென்மம் அப்படிங்கிறது. அத வந்து எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? தேவையற்ற முறையில் நமது புலனின்பத்திற்காக புலனின்ப கல்வியை படிக்கிறதும் அதுல செலவிடுறதுமாக இருக்கிறது இந்த நாகரிகம். இந்த நாகரிகம் வந்து அநாகரிகம். ஆரியர்கள் அப்படின்னாலே நாகரிகமானவர்கள். ஆனா இங்க அநாகரிகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துல ஆரியர்கள் அப்படின்னா அது ஒரு சமயம்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது. ஆரியர்கள் அப்படின்னா பண்பில் உயர்ந்தவர்கள், ஆன்மீக அறிவில் உயர்ந்தவர்கள். அவங்கதான் ஆரியர்கள். நாமெல்லாம் இங்க அநாகரிகமா தான் இருக்கிறோம். இப்போ மனித கூர்மை மாயின் பிடியிலிருந்தும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்பிலிருந்து விடுபட உண்மையில் பயன்படுத்தாதவர்கள் கஞ்சன். அப்போ ஆத்மஹா அப்படின்னு கண்டிக்குது பகவத்கீதை. ஆத்மஹா அப்படின்னா ஆத்மாவை கொள்பவன். யாரெல்லாம் வந்து இந்த ஆத்மாவுக்கு நல்லது செய்யலையோ அவங்கெல்லாம் ஆத்மாவை கொள்பவர்கள் ஆகிறார்கள். சோ இதை உணர்ந்து நாம ஆன்மீக கல்வியில ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலுடன் ஏன்னா அவரோட வழிகாட்டுதலின் கீழ் இருக்கும்போது மட்டும்தான் நாம சரியான பாதையில போக முடியும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம் இருந்தா